ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு பழம் கஞ்சி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசியை விரலில் மசிச்சு பார்த்தா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேட்ஸு இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே கடன்னு நல்லா வெயிட் போடும். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேரளா பனானா, நேந்திரம் பனானா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பனானா, ஃபுல் பனானா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கால்வாசி எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை கொடுக்கலாம். இப்போது அந்த கேரளா பனானா, நேந்திரம் பனானா வேக வச்சு கொடுத்தா தான் நல்லா டேஸ்ட் வரும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை இந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொண்டு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் துருவி வச்சுருக்கிற முந்திரி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பனானாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும், நல்லா எல்லோ கலர் ஆயிரும். அப்போ அந்த பனானா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் சேர்த்துருக்கிற டேட்ஸு, நேந்திரம் பனானா, அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெயிட் போடக்கூடியது தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ இல்லை டின்னர் டைம்லையோ தாராளமாக ஊட்டி விடலாம். நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான கஞ்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ப்ரௌன் ரைஸை நான் மார்னிங் கஞ்சி செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸு, சிவப்பரிசி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டே ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னாலும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு கஞ்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா கஞ்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் நமக்கு டக்குன்னு. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இந்த மாதிரி மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒயிட் ரைஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸு, ஒரு நாளைக்கு வந்து மில்லட்டில் ஏதாவது திணை, சாமை, வரகு அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 மிளகு, அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் வந்து சேர்த்துட்டு இந்த கஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இதுல எல்லாம் ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் டைமில் தாராளமாக இந்த கஞ்சியை கொடுக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும். இப்போ ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான கஞ்சியாக வரும். 4 மிளகெல்லாம் காரமே இருக்காது. ஸோ தாராளமாக 4 மிளகு சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு ஊட்டும் போது அதை தூக்கி போட்டுடலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் தாராளமாக கஞ்சியில் இறங்கிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கஞ்சி திக்கான பின்னாடி இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே தேங்காய் பாலை வந்து நம்ம ஹீட் பண்ண தேவையில்லை. தேங்காய் பால் வந்து சளி, இருமல் டைமில் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி, இருமல் வந்து நல்லாவே சரியாகும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் இந்த கஞ்சியை நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் டைமில் கொடுக்கும்போது மட்டும் தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி கஞ்சி அதே மாதிரி செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகுன உடனே இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துட்டு இதை நெய்லியே வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரவாவை வந்து நான் நெய்லியே நல்லா வறுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது கூட பீட்ரூட்டும் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஃபுட் இன்னும் அதிகமாக வரும். ஸோ குழந்தைக்கு இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது கூடவே இந்த நெய்யில் வறுத்த ரவா கூட நான் துருவி வச்சிருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே பீட்ரூட் எடுக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற அந்த பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஒரு சில பீட்ரூட் எல்லாம் ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட்டே வராது, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நமக்கே அந்த உப்பு கரிக்கிற பீட்ரூட் எல்லாம் டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஸோ வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற அந்த பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த துருவின பீட்ரூட், ரவா இது ரெண்டையுமே நெய்யில் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ரவா, பீட்ரூட் ரெண்டையுமே வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்த பீட்ரூட்டும் ரவாவும் அந்த தண்ணியில் ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி கொஞ்சமாக சேர்க்க சொன்னேன். அது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பாலும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால்லையே பீட்ரூட்டும் ரவாவும் நல்லா வேகட்டும். இந்த பீட்ரூட் வந்து நல்லா சூப்பராக வெந்துடணும். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும். பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக கரண்டியில் மசிகிற அளவுக்கு நல்லா குக் ஆயிடணும். அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ரவா எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை நல்லா கரண்டியில் மசிகிற அளவுக்கு பீட்ரூட்டும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நல்லா மசிச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பாலும் சேர்த்துருக்கிறதால நம்ம நாட்டு சக்கரை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது திரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால தான் ஃபைனலாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சாலே நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். மேஷர் இருந்து அந்த மாதிரி மேஷர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயை நான் தனியாக எடுத்துடுறேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். இப்போது நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான பீட்ரூட் ரவா கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து இது அழகாக கொஞ்சம் வார்மாக குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சுக்கு, டின்னருக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நல்லா வெயிட்டும் போடும். குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.